Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC செலக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க மினிமம் 10th முடிச்சிருக்கணும், மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, சோ நீங்க 10th முடிச்சிருந்தாலும் இந்த செலக்ஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் yesterday தான் SSC ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, சோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படினா yesterdayவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2/6/2025 ல இருந்து 23/6/2025 குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும். ஓகே, சோ இதுக்கான லாஸ்ட் டேட், ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 24/6/2025 தான் ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட். நீங்க அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படினா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். கரெக்ஷன் விண்டோ வந்து 28/6/2025 ல இருந்து 30/6/2025 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த கரெக்ஷன் பண்றதுக்கும் நீங்க என்ன பண்ணனும்னா தனியா ஃபீஸ் வந்து பே பண்ணனும். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரு ஹால் டிக்கெட் வரும். அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு CBT எக்ஸாம் வந்து எழுதணும். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? வேற டயர் 1 டயர் 2 அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது போக சம்டைம்ஸ் சில போஸ்ட்டுக்கு சில ஸ்கில் டெஸ்ட் வந்து தேவைப்படும். அப்படி ஸ்கில் டெஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே, பெரும்பாலும் ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். இந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா 24 ஜூலைல இருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரீஜியன்ல இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் தான் நடக்கும். இது வந்து ஒரு ரீஜியன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு 9 ரீஜியனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ரீஜியன். என்ன அப்படின்னா நார்த்தன் ரீஜியன், சென்ட்ரல் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், வெஸ்டர்ன் ரீஜியன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், KKR ரீஜியன், கர்நாடகா கேரளா ரீஜியன், மத்திய பிரதேஷ் ரீஜியன், நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன். ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 ரீஜியனுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்கும் போடுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஏஜ் லிமிட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு தனி ஏஜ் லிமிட் இருக்கும், 12th லெவலுக்கு தனி ஏஜ் லிமிட் இருக்கும், 10th லெவலுக்கு தனி ஏஜ் லிமிட் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சில போஸ்ட்டுக்கு இப்போ 18 to 25 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 25 வயசு இருக்கணும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா SC ST OBCக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 18ல இருந்து 25 வயசு அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க, ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 25ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கணும்? கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் ஏர்லியர் தென் 2/8/2000. ஓகே, 2/8/2000க்கு முன்னாடி பிறந்தவங்களா நீங்க இருக்கக்கூடாது. என்னோட டேட் ஆஃப் பர்த் 1999. அப்போ இந்த 18 to 25 இயர்ஸ்ல வர போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 1/8/2007க்கு அப்புறமா பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகே, சப்போஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/8/2008 இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி 18 to 27 இயர்ஸ்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும்? 18 to 28னா டேட் ஆஃப் பர்த் என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு 18 வயசா 19 வயசா இல்ல 28 வயசா 29 வயசா 28 நடந்துகிட்டு இருக்கு 28.2 மாசம் அப்படின்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. அதுக்காக தான் தெளிவா கொடுத்துட்டாங்க. உங்களோட பிறந்த நாள் வந்து எப்படி இருக்கணும், எதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது, எதுக்கு அப்புறமா இருக்கக்கூடாதுங்கிறத இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. 18 to 30 இயர்ஸ் போஸ்ட்னா உங்களோட ஏஜ், அத டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும்? 18 to 35 இயர்ஸ்னா எப்படி இருக்கணும்? 18 to 37 இயர்ஸ்னா எப்படி இருக்கணும்? 18 to 42 இயர்ஸ்னா எப்படி இருக்கணும்? 20 to 25 இயர்ஸுக்கான இது எப்படி இருக்கணும்? 21 to 25 இயர்ஸ், 21 to 27க்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ப்ரூஃப் ஃபார் டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அவங்க வந்து இதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம சர்டிஃபிகேட் மெட்ரிகுலேஷனோட சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், இல்லை டிகிரியோட சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இது போக ஏஜ் லிமிட் வந்து இருக்கு. சப்போஸ் இப்போ ஒரு போஸ்ட் வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 27ன்னு வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்களேன். இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே எஸ்சி எஸ்டியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி அப்படின்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி ஓபிசிக்கு பார்த்தீங்க, பிடபிள்யூடி ஜென்ரல் இது. ஓகே, ஸோ பிடபிள்யூடி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு போஸ்ட், இதில் நிறைய போஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஏஜ் லிமிட் வேற மாதிரி இருக்கும், குவாலிஃபிகேஷன் வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட் இருக்கு, நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 27. அப்போ நான் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்னோட வயசு என்னன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கணும், 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்ரல்னா என்ன பண்ணணும்னா 18 to 27னா 18 to 27 தான், அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. பிடபிள்யூடி ஜென்ரலாக இருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்னவா இருக்கும்னா எனக்கு வந்து 18 to 37 இருக்கும். புரியுதா? 18 to 27 போஸ்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் ஆட் பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு 18 to 30 இருக்கும் அதோட ஏஜ் லிமிட்டு. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷில் எழுதலாம், இன்னொன்று வந்து ஹிந்தி. ஓகே, அப்போ எஸ்எஸ்சியோட ஜிடி எம்டிஎஸ்லாம் தமிழில் எழுதலாம்ல மேம், அப்போ இதுவும் தமிழில் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் வந்து நீங்கள் தமிழில் எழுத முடியாது. 2 லாங்குவேஜ், ஒன்று வந்து இங்கிலீஷு, இன்னொன்று வந்து என்னென்னா ஹிந்தி. நம்ம ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்து ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் தான் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். நான் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 23/6/2025. இப்போ தான் நீங்கள் நியூவாக எஸ்எஸ்சி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஓடிஆர் பண்ணணும். ஓடிஆர்னா என்னென்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். நியூவா வரக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் என்னங்கிறத ஹவு டு அப்ளை வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் தனித்தனியாக வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேவா? ஸோ இந்த 100 ரூபாயை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதே இது நீங்கள் விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பொண்ணுங்க யாருக்குமே ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய். நீங்கள் விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டு, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்கள் யாருக்குமே ஃபீஸ் வந்து கிடையாது. இது போக ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதாவது ஓபிசியோட மேலும் ஜென்ரலோட மேலும் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது போக மீதி இருக்கவங்க யாருக்கும் ஃபீஸ் இருக்காது. ஓபிசியில் நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். அதே ஜென்ரலில் நீங்கள் மேலாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வந்து என்ன பண்ணணும், ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இது போக விமன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி ஸோ உங்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து எந்த சென்டரில் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் நான் ஒவ்வொரு மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரீஜியன் சொன்னேன், சென்ட்ரல் ரீஜியன்னா பார்த்தீங்கன்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகே, அதே ஈஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா ரீஜியன், கேரளாவில் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா இது இருக்கும், மத்திய பிரதேஷ்னா இது. அதே மாதிரி நார்த்தன் ரீஜியன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் ரீஜியனில் தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் ரீஜியனில் தான் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ சதர்ன் ரீஜியனுங்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், ஹைதராபாத்து, வாரங்கல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம தென்காசி அந்த சைடில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் போஸ்டிங்காக எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து என்ன இருக்கும், எக்ஸாம் சென்டர் இருக்கும். ரொம்ப தூரமாலாம் எக்ஸாம் சென்டர் வந்து போட மாட்டாங்க. ஓகே, இப்போ சதர்ன் ரீஜியனுங்கும் போது அதில் ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா வருது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் எங்க இருக்கும்னா கோயம்புத்தூர்ல இருக்கும், சென்னையில இருக்கும், மதுரையில இருக்கும், சேலத்துல இருக்கும், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு எங்க வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன இருக்கும்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஓகே,
இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது 3 எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தென்காசியிலேருந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நான் வந்து எக்ஸாம் சென்டர் எப்படி சூஸ் பண்ணலான்னா, எனக்கு என்னென்னலாம் பக்கமாக இருக்குது. இப்போ நான் தென்காசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு திருநெல்வேலி. ஓகே, ஸோ ரொம்ப பக்கமாக இருக்கிறது எனக்கு என்னது திருநெல்வேலி. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து திருநெல்வேலி கொடுப்பேன். சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேறு என்ன பக்கமாக இருக்கும், மதுரை வந்து பக்கமாக இருக்கும். ஸோ மதுரை, திருநெல்வேலிக்கு அடுத்து நான் மதுரை கொடுப்பேன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் மூணாவது ஆப்ஷன் எது கொடுப்பேன் அப்படின்னா நான் சேலம் கொடுக்கலாம், இல்ல சென்னை கொடுக்கலாம், இல்ல கோயம்புத்தூர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு எது பக்கமோ அதை வந்து நீங்க ஆப்ஷனா வச்சு கொடுக்கணும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிரியாரிட்டி படி அவங்க வந்து கொடுப்பாங்க. திருநெல்வேலி நாம சூஸ் பண்றோம்னா மேபி திருநெல்வேலியிலேயே நமக்கு எங்க இருக்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை நான் மதுரை கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் மதுரை கொடுக்குறேன்னா திருநெல்வேலியில சென்டர் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மதுரையில வந்து எனக்கு என்ன இருக்கும் வாய்ப்பு வந்து அங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி சென்டர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப். ஓகே, ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ there will be 3 separate computer based examination of objective type multiple choice of question for the post with minimum educational qualification of matriculation level, higher secondary, graduation and above levels. The details of subject, marks and number of questions have been indicated below. அதாவது என்னன்னா இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, டிகிரி இருக்கா, டிகிரி இருக்கும், 12th லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் 10th இருக்கும். ஓகே, இது 3க்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ 3 வரைக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். இப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரி, நீங்கள் டிகிரி லெவலுக்கானது எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இப்போ 12th லெவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. 10th லெவல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ 3 கம்ப்யூட்டர், there will be 3 separate computer based examination. ஏன்னா இப்போ டிகிரி லெவல் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் இருக்கும், சேலரி எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும், 10th லெவலை விட கொஞ்சம் மாடரேட்டாவோ டஃபாவோ இருக்கும். அதனால தான் 3 இதாக கண்டக்ட் பண்ணுறாங்க, 3 செப்பரேட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அப்போ 10th-க்கு 12th-க்கு டிகிரிக்கு 3க்குமே பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் கேட்பாங்க. ரீசனிங்கில் 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், இங்கிலீஷில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் உண்டு. ஓகேவா? அப்போ ரீசனிங்கில் 25 கொஸ்டின் 50 மார்க், ஜிகேல 25 கொஸ்டின் 50 மார்க், மேக்ஸ்ல 25 அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் 50 மார்க், இங்கிலீஷ்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் 50 மார்க். ஸோ உங்களுக்கு 60 நிமிஷம் வந்து டைம். ஓகே, 1 மணி நேரம் தான் டைம் எக்ஸாமுக்கு. நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடபிள்யூபிடியா இருந்தீங்கன்னா 80 நிமிஷம் வந்து டைம். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ டோட்டலா எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுக்குறாங்களா, அதனால தான் 0.5. இப்போ 200க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 100 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் 8 கொஸ்டின் தப்பு அப்படின்னா அவங்களுக்கு மார்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க் வரும். புரியுதா? 100 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு, 8 கொஸ்டின் தப்பு அப்படின்னா இது 0.5ங்கிறது ஒரு கொஸ்டினுக்கு there will be a negative marking of 0.5 mark for each wrong answerனு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மார்க்குக்கு 0.25, இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்களா, அதனால 2 மார்க்குக்கு 0.5 வந்து போகும். அப்போ 100 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காருன்னா 100 கொஸ்டினில் 8 தப்புன்னா அவருக்கு 200க்கு 92 வராது. அதாவது 100 மார்க், 100 கொஸ்டினில் 100 மார்க் வாங்கியிருக்காரு, அதில் 8ன்னா உங்களுக்கு 8 மார்க் போயிருச்சு, மீதி 92 வராம அவருக்கு 90 தான் வரும். ஏன்னா அந்த 8 மார்க் நெகட்டிவ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஆகிரும், ஒரு 4 என்ன ஆகிரும், 2 × 4 8 ஆகிரும். ஓகே, ஸோ நெகட்டிவ்ல ஒரு 2 மார்க் போயிடும். ஸோ டோட்டலாக அவருக்கு என்ன வரும், 90 மார்க் தான் வரும். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 0.5 வந்து நெகட்டிவ் மார்க், ஒரு மார்க்குக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.25. இந்த பேங்கிங்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ 0.25 ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்கறதுனால நெகட்டிவ் மார்க் வந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தெளிவா புரியுதா? ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ மல்டிபிள் ஷிஃப்ட் வந்து நடக்கும், நிறைய ஷிஃப்ட் வந்து நடக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருக்குது, ஒரு ஷிஃப்ட் மாடரேட்டாக இருக்குது, ஒரு ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுத முடியும்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஏன்னா இப்போ தமிழ் இல்லை, அதனால் காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ ரயில்வேக்கு படிக்கிறது
இதில் எக்ஸ்ட்ரா இங்கே என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கணும். இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரயில்வேயோட அதே சிலபஸ் தான். எஸ்எஸ்சி ரயில்வேக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். ரயில்வேல மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க. இவ்வளோதான். இப்போ எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் படிக்கிறீங்க, சிஜிஎல் படிச்சுட்டு இருக்கீங்க, எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சேம் அதுக்கு என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான் இருக்கும். இதுக்குன்னு தனியாக எந்த சிலபஸுமே உங்களுக்கு தேவையில்லை. எஸ்எஸ்சிக்குள்ள சிலபஸ் என்னவோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஓகே, ஸோ இங்கே அடுத்து தெளிவாக சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு என்னென்ன, ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்லாம் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ என்னது ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, ரிலேஷன்ஷிப்பு, டிஸ்கிரிமினேட்டிங், அதுக்கப்புறம் ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் கவுண்டிங்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரும். ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர். ஸோ பெரும்பாலும் இதில் வந்து கரண்ட் அஃபேர் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனு, டேபிள் அண்ட் கிராஃபு, மென்சுரேஷனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் உள்ளது. இங்கிலீஷ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள சிலபஸை நீங்கள் ரீட் பண்ணவே வேண்டாம். இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி ப்ளஸ் கிராமர், இது ரெண்டும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கு தனியாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒக்காபுலரி, நல்ல கிராமர் இருந்தாலே இங்கிலீஷில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். இதில் என்ன கேட்பாங்கன்னா மிஸ்பெல்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்கு, ரீடிங் காம்ப்ரிகென்ஷன், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ 12th லெவலுக்கு நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 3 இதாக நடக்கும்னு. டிகிரிக்கு தனியாக நடக்கும், 12th தனியாக இருக்கும், 10th போஸ்ட்டுக்கு தனியாக நடக்கும். ஓகேவா? இப்போ ஹையர் செகண்டரி 12th லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அதே ரீசனிங்கில் அதே டாபிக் தான், லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும். ஜென்ரல் அவேர்னஸும் அதே டாபிக்ஸ் தான். 10th கம்பேர் பண்ணும்போது 12th எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 12th கம்பேர் பண்ணும்போது டிகிரியோட எக்ஸாம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸும் வந்துடும் 12th. ஜாமெட்ரி, ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே வந்துடும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதில் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக இந்த செலெக்ஷன் போஸ்ட் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து இங்கிலீஷில் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இங்கிலீஷில் அதே தான், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், க்ளோஸ் டெஸ்ட், இது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவேஷன். ஓகே, கிராஜுவேஷனுக்கு அதே சிலபஸ் தான், லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும். ஓகே, ஸோ ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்னு பாருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸில் என்னென்ன டாபிக், இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ டிகிரி லெவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஸ்டின் வந்து சிஜிஎல் லெவலுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ சிஜிஎல்லோட எப்படி இருக்குமோ கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டோட டிகிரி லெவல் வந்து இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 10th லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த சிலபஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். இப்போ 10th லெவல் போஸ்ட்டில் அட்வான்ஸ் மேக்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அட்வான்ஸ் மேக்ஸ் படிக்காமலே நீங்கள் ஈஸியாக இந்த 10th லெவலுக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே டிகிரி லெவல்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி சேலரியும் அதிகமாக இருக்கும். எக்ஸாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான அலவன்சஸ், சேலரி எல்லாமே அதிகமாக வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிகிரி லெவல்லேருந்து, அதாவது 10th லெவல்லேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் போஸ்ட் வந்து அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு அந்த ஹால் டிக்கெட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் தான், எப்போவாது தான் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கன்ஃபார்மாக ஸ்கில் டெஸ்ட் உண்டுன்னு சொல்ல வரல. ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாலே ஒரு 99% நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி சர்டிஃபிகேட், ஃபார் இப்போ நீங்கள் 10th தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், 12th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், டிகிரி முடிச்சிருக்கேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு 10th அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும், 12th அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட், இப்போ ரிசர்வேஷன் ஏதாவது கேட்குறீங்க, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5
5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் நான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவையோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எப்போன்னா அந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் என்னென்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே தேவைப்படும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. இந்த மார்க் எடுத்தால் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். கட் ஆஃப் கிளியர் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லா எக்ஸாம்லையும் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டி இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும், ஓபிசி இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா? கட் ஆஃப் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங். ஓகேவா? கட் ஆஃபை விட அதிகமாக மார்க் எடுக்கணும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனை எப்படிலாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பாதி அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அப்படி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஒழுங்காக இல்லை, ஃபோட்டோ ஒழுங்காக அப்லோட் பண்ணலை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஓகே ஃபீஸ் வந்து ஒழுங்காக பே பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே இது அண்டர் ஏஜாக இருந்து ஓவர் ஏஜாக இருக்குது. அதாவது ஏஜ் க்ரைட்டீரியா தப்பாக கொடுத்துருக்கீங்க. ஏதாவது ஒன்று அண்டர் ஏஜ் இல்லை அதிகமான ஏஜ் வர மாதிரி இருக்குனாலும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? வேற ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஏதாவது 420 தனம் பண்ணி உள்ள ஏதாவது இது பண்றோம் அப்படின்னா அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம எந்த தப்புமே பண்ண போறதில்லை. அப்படிதான் அப்ளை பண்ணும்போது சரி, ஜாபுக்கு போகும்போது நம்ம எந்த தப்புமே பண்ண போறதில்லை. அதனால இது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓடிஆர் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணும், 12th எப்படி அப்ளை பண்ணணும், டிகிரிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போஸ்ட் செலக்ட் பண்ணணும், எப்படி சென்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து லென்த்தாக போகும். அதனால் அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ நாம் வந்து போஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட 77வது பக்கத்துக்கு வந்துருந்தீங்கன்னா மொத்தம் 110 பக்கத்துக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் 77வது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜியன் கொடுத்துருப்பாங்க. 9 ரீஜியன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ரீஜியன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரீஜியன் வரும்? சதர்ன் ரீஜியன் நான் சொல்லியிருந்தேன். அப்படி தானே? ஸோ அது வந்து ஸோ ஒவ்வொரு ரீஜியன்லையும் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? அதில் நீங்கள் அந்த 277 வந்தீங்கன்னா நம்மளோட ரீஜியன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம சதர்ன் ரீஜியன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து என்னது எலிஜிபிள். இப்போ சதர்ன் ரீஜியன் 277 ஆரம்பிக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அதோட கோடு வந்து பார்த்துக்கோங்க SR 10225. ஓகே, ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும்? 18லேருந்து 30 இருக்கணும். இது லெவல் 6க்குள்ளே வரும். இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் அண்ட் அபோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி சதர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதே சதர்ன் ரீஜியனில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிராஜுவேஷன். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே மெட்ரிகுலேஷன் 10th போஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. சதர்ன் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா லெபரட்டரி அட்டெண்டன்ட், ஸோ லேப் அட்டெண்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதே சதர்ன் ரீஜியனில் அகைன் லேப் அட்டெண்டன்ட் 18 to 25 years. ஓகே, லேப் அட்டெண்டன்ட் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். லெவல் 1 ஏஜ் லிமிட் 18 to 27. அதே லேப் அட்டெண்டன்ட் அதோட அந்த கோடு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோடு எல்லாமே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணும்போது என்ட்ரு பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோடு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதே 10th எவ்வளோ ஏஜ் லிமிட்னு பாருங்கள், வேகன்சி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த டேபிளை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஓபிசியா எஸ்சி எஸ்டியான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, உங்களோட ஏஜ் லிமிட் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, உங்களோட கேட்டகரி ஓபிசியில் அதுக்கு வந்து நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா ஓபிசியில் அதுக்கான வேகன்சி இருக்கா, எஸ்சி எஸ்டியில் அதுக்கான வேகன்சி இருக்கான்னு இந்த டேபிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ காப்லர் கிரேட் 1. ஓகே, அதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். ஓகே, 18 to 27 years. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், அதே மாதிரி சீனியர் இன்ஸ்ட்ரக்டர், லேப் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ 18 to 27 12th. ஓகே, 12th முடிச்சிருக்கணும். அதுக்கு என்ன வேகன்சின்னு பார்க்கணும். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரீஜியனில் உங்களோட ஏஜ் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதா, உங்கள் கேட்டகரிக்கு வேகன்சி இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ சதர்ன் ரீஜியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து 277 ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 314 வந்து முடியுது, 314 முடியுது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த டேபிளை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது
பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்லையும் நான் போட்டிருந்தேன். நீங்கள் 10th படித்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 12th முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள், டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான வேக்கன்சி எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இப்போ தான் படித்து முடிச்சிருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன சிலபஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் கவர் பண்ணிடுவோம். நீங்கள் 10th லெவலுக்கு செலெக்ஷன் போஸ்ட்டில் படித்தாலும் சரி, டிகிரி லெவலுக்கு படித்தாலும் சரி. இப்போ நீங்கள் 10th லெவலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கு என்ன லெவல் படிப்பீங்களோ அதே அளவுக்கு படித்தா போதும். 12th லெவல் படிச்சிங்கன்னா சிஹெச்எஸ்எலுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் படிப்பீங்களோ அது படித்தா போதும். டிகிரி லெவல் எக்ஸாமுக்கு சிஜிஎல் எப்படி படிப்பீங்களோ, இந்த செலெக்ஷன் போஸ்ட்டோட சிலபஸ் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 10th லெவலுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்டிஎஸ்க்குள்ள இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு மட்டும் படித்தா போதும். 12th லெவலுக்கு மட்டும் தான் நான் எலிஜிபிள்ங்கிற ஸ்டூடெண்ட்டு சிஹெச்எஸ்எலுக்கு மட்டும் இது பண்ணுங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசு ஆகியிருக்கும், 12ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் 12th லெவலுக்கும் எலிஜிபிள், 10th லெவலுக்கும் எலிஜிபிள். ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். டிகிரி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3க்குமே எலிஜிபிள். ஓகே, அப்போ 10th எம்டிஎஸோட சிலபஸ், 12th சிஹெச்எஸ்எல்லோடது, டிகிரினா சிஜிஎல்லோடது. ஸோ இது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதும் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ செலெக்ஷன் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து உங்களோட கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாம் வந்து எஸ்டர்டே தான் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 4/6/2025 வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் 4/6/2025 நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, 4/6/2025 ஜாயின் பண்ணுறீங்கனாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே செலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே எக்ஸாமு, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, சிஏபிஎஃப்னு எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இந்த கோர்ஸில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு மேம், எனக்கு இந்த 1 year தான் வாய்ப்பு இருக்குங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகேவா? ஸோ நீங்கள் 1499 பே பண்ணீங்க அப்படின்னா 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1899 அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணால் 1899 பே பண்ணுங்கள். 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணால் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான நியூ பேட்சஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். இப்போ குரூப் டிக்கான நியூ பேட்ச் கொடுத்துருக்கோமா, இப்போ எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கான பேட்சும் உங்களுக்கு நாம் வந்து தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 5/6/2025 செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நியூ பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சி, சிஜிஎல், எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எலுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான் இதுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான நியூ பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்ணாலும் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ரயில்வே வேறு எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இப்போ என்டிபிசி குரூப் டிக்கு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப், இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இருந்தும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.